ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மறுபிறவி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த லீ ஜெனரலையும் சேகங்கையும் அவங்களாவே ஒருத்தர் அடிச்சுக்க வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்கள அரசியல் எதிரியா மாத்தி விட்டு இருந்திருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேகங் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான். இந்த 4 மெம்பர் கமிட்டில 4 பேரை நாமினேட் பண்ணோம். ஆனா இப்போ 3 பேரை தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணு இந்த சீஃப் ஜோசங். அவரெல்லாம் ஒரு ஆளே இல்ல, சீக்கிரமாவே அவர் எலிமினேட் ஆகி வெளியில போயிடுவாரு. மிச்சம் இருக்கிறது இந்த ஜெனரல் மட்டும் தான். ஜெனரல் என்ன இருந்தாலும் ஜெனியோட அம்மாவுக்கு சம்மந்தியாக போறவர், அவரை கண்டிப்பா எலிமினேட் ஆகிறதுக்கு அவங்க விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கொண்டுட்டு வருவாங்க. சோ கடைசியில நானும் ஜெனரலும் டைல வந்து நிப்போம். அப்படி இருக்கும்போது ஜீவாவோட அப்பா எக்ஸ்ட்ராவா நமக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவன் பிளான் பண்ணிட்டு ஜீவாவை போய் பாக்குறான். இவன் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தான் இல்லையா, நான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு உன் அப்பாவோட சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து தான் எனக்கு உன் மேல ஆசை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. ஆனா அவன் சொன்னது செல்ஃபிஷா இருந்தாலும் நேர்மையா உண்மையை சொல்லிட்டான்னு சொல்லி அதுல அவ இம்ப்ரெஸ் ஆயிடுறா. ஏற்கனவே அவளுக்கு அவனை பிடிக்கும் அப்படிங்கறதுனால அவனுடைய ப்ரப்போசலையும் அவ அக்செப்ட் பண்ணிக்கிறா. இவன் ஒரு ஏமாத்துக்காரன்னு தெரியாம இவ பாவம் ஏமாந்துட்டு இருக்கா. இந்த சீன் பாக்குறதுக்கு அப்படியே அந்த மன்மதன் படத்துல வர சீன் மாதிரியே தான் இருந்துச்சு. அடுத்த நாள் இந்த சேகங் அவனோட வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்ப தடாலடியா லீயும் ஸ்டீவ் யாங்கும் கையில பெரிய பெரிய பாக்ஸ் பேக் எல்லாம் தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நுழையறாங்க. அவங்களாவே ஏதோ வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் பாட்டுக்கு யாருக்கோ போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஜென்டில்மேன் ஜிங்கோஜி தான் பேசுறாரு, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகங் கிட்ட போனை கொடுக்குறான். அந்த பக்கம் ஜெனியோட அப்பா தான் பேசுறாரு. ஏப்பா, இந்த ஜெனியோட அம்மா உன்னோட சுப்பீரியரை நாமினேட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா அப்படின்னு கேக்குறாரா. இவனும் ஆமா சார் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுல இருந்து எனக்கு ராத்திரி தூக்கமே போயிருச்சுப்பா. நீ எப்படி இதை சமாளிக்க போற, உனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனாலதான் வெரிஃபிகேஷன்ல உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் லீ அனுப்பி வச்சிருக்கேன். என்ன இருந்தாலும் அவன் என்கிட்ட சம்பளம் வாங்குறான் இல்லையா, நமக்காக வேலை செய்யறது அவனோட கடமை, அவனை யூஸ் பண்ணிக்கோ, அவன் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அவனும் சரி சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இங்க லீ சொல்றான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், சீஃப் ஜோசங்லாம் சீக்கிரமாவே இந்த கேம்ல அவுட் ஆயிடுவாரு. அவர்லாம் நிறைய லஞ்சம் வாங்கியிருக்காரு. நான் மாமல் மன்னனா இருந்தப்ப நானே அவருக்கு நிறைய கொடுத்திருக்கேன். அதனால அவரை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த ஜெனரலோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அவரும் நிறைய லஞ்சம் வாங்கியிருக்காரு. லஞ்சம் வாங்கி லஞ்சம் கொடுத்துதான் அவர் இங்க ஜெனரல்ன்ற பொசிஷனுக்கே வந்திருக்காரு அப்படின்னு சேகங் சொல்றானா. சூப்பர் சார், அப்படின்னா அவர் லஞ்சம் வாங்கினதுக்குலாம் ஏதாவது ரெக்கார்டு வச்சிருப்பாரா அப்படின்னு கேக்குறானா. இருக்கும், அவர் ஏதாவது அக்கௌண்ட் புக் இல்ல லெட்ஜர் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றான். நாம அதை கண்டுபிடிக்கணும் சார், அதை கண்டுபிடிச்சா போதும், நாம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஆமா சார், இப்ப நாம எப்படி அந்த ஜெனரலோட கரப்ஷனை பத்தி தேடிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவரும் உங்களோட கரப்ஷனை பத்தி தேடிட்டு இருப்பார் இல்லையா, நீங்க உங்களோட அக்கௌண்ட் எல்லாம் சேஃபா மறைச்சு வச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறானா. என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது, என்னோட அக்கௌண்ட் எப்பவுமே கிளீனா தான் இருக்கும், நான் லஞ்சம் எல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதுதான் எனக்கு தெரியுமே சார், நீங்க மிஸ்டர் கிளீன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் கிளம்பி போயிடுறான். ஆக்சுவலா இவனுங்க இங்க வந்ததே சேகங் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டை ஃபுல்லா தேடி பார்த்து அவனுக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக தான் இப்படி இவனுங்க வேலை பாக்குறன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கானுங்க. அங்க அந்த ஜெனரல் என்ன பண்றான், இந்த ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு வச்சு அவங்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். உனக்கு இந்த சேகங்கோட இல்லீகல் ஆக்டிவிட்டி பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி. சேகங்கோட இல்லீகல் ஆக்டிவிட்டின்னு இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துலயுமே இவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதை வெளியில கொண்டு வந்தா இவங்களே மாட்டிக்குவாங்க இல்லையா. இவங்க சம்பந்தப்படாம சேகங் மட்டும் பண்ண கரப்ஷன் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே இவங்களுக்கு தெரியவே இல்ல. என்னை பத்தி அந்த சேகங்க்கு எல்லாமே தெரியும், ஆனா அந்த சேகங்க பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு அவன் ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரல் புலம்பிட்டு இருக்காரு. ஆனா இந்த ரிப்போர்ட்டர் எப்படி யோசிக்கிறானா, 2 பேரும் இப்ப பிரிஞ்சுட்டாங்க, இந்த 2 பேர்ல யாரு பக்கம் சேர்ந்தா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா சேகங்கும் இவனை தனியா கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். இங்க லீயும் சீஃப் யாங்கும் சேகங்கோட வீடு புறம் தேடி பார்த்திருக்காங்க. சேகங்க்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் அவனுக்கு அவனோட வீட்டுல இருந்து கிடைக்கவே இல்ல. இந்த ஆள் ரொம்ப ரகசியமா அவனோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவான் போல இருக்கே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவனோட கரப்ஷனை பத்தி தெரியலனா என்ன, அவனோட பாவத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதை பத்தி நம்ம வெளியில கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜெயிலுக்கு போறான் என்பிய பாக்குறதுக்காக. ரொம்ப நாள் ஆகிருச்சு போல இருக்கு, அவ ஜெயில நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டா, யாருமே அவளை பார்க்கவும் வரலையா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லீ பார்க்க வரவும் அவனை பார்த்ததும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்டா என்ன இவ்வளவு நாளா பார்க்க வரல, என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கா. அப்ப லீ ரொம்ப பாவமா மூஞ்ச வச்சுட்டு சொல்றான், எப்படியாவது உங்களுக்கு பரோல் வாங்கி கொடுத்துடலான்னு தான் நான் பாக்குறேன், ஆனா இந்த சேகங் விட மாட்டேங்கிறாரு, அவர் தான் உங்களுக்கு பரோல் கிடைக்க விடாம தடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதுல அவளுக்கு சேகங் மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது வேற. அப்ப இவளும் இவளோட பையனும் இருக்கிற அந்த போட்டோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து லீ கிட்ட கொடுக்குறா. அதை பார்த்ததுமே லீக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த போட்டோவை காமிச்சு சேகங் உங்களை பிளாக்மெயில் பண்ணி கோர்ட்ல மாத்தி பேச வச்சான் அப்படிதானே அப்படின்னு கேக்குறான். அவளும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என் பையன் இப்ப அமெரிக்காவில அவனோட அப்பா கூட இருக்கான், அவங்க அப்பாவோட அட்ரஸ் போட்டோக்கு பின்னாடி நான் எழுதி வச்சிருக்கேன், அவரை கான்டாக்ட் பண்ணி சேகங்க பத்தி விஷயத்த சொல்லி கொஞ்சம் பையனை பத்திரமா பாத்துக்க சொல்லு, எனக்கு இந்த சேகங் பையன் ஏதாவது பண்ணிடுவானு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இவன் கேட்கறான், என்ன
என்னதான் பிரச்சனை, சேகங்கோட பாஸ்ட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு, அவன் என்ன தப்பு பண்ணான்னு இப்பயாவது சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அவளும் சொல்லிடுறா, உண்மையிலேயே சேர்மன் லீய கொலை பண்ணது அவரோட ஒய்ஃப் பார்க் கிடையாது, இந்த சேகங் தான் கொலை பண்ணா. ஏன் பிராக்டிகலா பார்க்க போனா அந்த பார்க்க கொலை பண்ணதுமே இந்த சேகங் தான். நல்லா இருந்தவங்கள பைத்தியம்னு சொல்லி மென்டல் அசைலம்ல வச்சு டார்ச்சர் பண்ணா, அதனாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவ சொல்றாளா. அதையெல்லாம் கேட்டுட்டு கடுப்பாயிட்டு லீ அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். என்னதான் இந்த என்பிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவளை பழி வாங்கணும்னு நினைச்சாலும் சேகங் அவளோட பையனை வச்சு பிளாக்மெயில் பண்ணது அவனுக்கு தப்புன்னு தோணுது. அதனால அவ கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த பையனோட அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த ஜெனரலை தான் காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு போன் வருது. போன் அட்டென்ட் பண்ணா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த என்பி லீ கிட்ட ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தா இல்லையா, இந்த சேகங் தான் சேர்மன் லீய கொலை பண்ணான்னு சொல்லி, அந்த கன்ஃபெஷன் இங்க போன்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு யார் பேசுறாங்கன்னு ஒண்ணும் புரியல. அது என்பியோட வாய்ஸ் தெரியுது, ஆனா இது எங்க இருந்து யார் பண்ணாங்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானா. கடைசியில லீயே பேசுறான். டேய் லீ, நீயாடா? உனக்கு எப்படி இந்த ரெக்கார்டிங் கிடைச்சது? எதுக்காக நீ இதை என்கிட்ட போட்டு காமிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறானா. சார், இப்ப நீங்க சொல்ல வேண்டியது தேங்க்யூன்றது மட்டும்தான், இதை நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நான் எங்க வரணும்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அவனை மீட் பண்றதுக்காக போறான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வர சொல்லியிருப்பான் போல இருக்கு. அங்கதான் இந்த ஜெனரல் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா லீ அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு கால் பண்றான். இங்க நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு, நம்ம மாட்டிக்க கூடாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கால் பண்றான். சரி, இந்த ரெக்கார்டிங் நீ எதுக்காக என்கிட்ட கொடுக்குற? நீ தான் சேகங்காக வேலை பாக்குறல அப்படின்னு ஜெனரல் கேக்குறானா. சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ப்ராசிக்யூட்டர் லீன்ற பேரை வாங்கினேன். ரொம்ப ஈஸியா ஒரே நாள்ல அந்த ஆள் ப்ராசிக்யூட்டர் லீயா இருந்த என்ன லாயர் லீயா மாத்தி விட்டுட்டான். நான் எப்படி சார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அந்த ரெக்கார்டிங் இப்ப கொண்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரல் கேக்குறான். இல்ல சார், பண்டமாற்று முறைன்னு வரும்போது நான் ஒரு பொருளை கொடுக்கும்போது அதுக்கு ஈக்குவலா நீங்க ஒரு பொருளை கொடுக்கணும்ல, சோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு என்ன பொருளை கொடுக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணுங்க, அப்புறமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ண நம்ம ஜெனியோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவரு அந்த ஜென்டில்மேன் ஜிங்கோஜியாவே அந்த சீக்ரெட் சொசைட்டில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்ற விஷயம் ஜெனியோட அம்மாவுக்குமே தெரியுது. இவன் ஃபேக்கான ஜென்டில்மேன் ஜிங்கோஜியை ஏற்பாடு பண்ணி சேகங்க ஏமாத்துறன்னு தானே சொன்னான். இவன் இதுக்காக சொசைட்டில இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். என் பேரு கெடுத்துருவானுங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு அவங்க ஜெனியை கூப்பிட்டுட்டு இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி வராங்க. கரெக்டா அந்த சமயத்துல இவர் பாத்ரூம் போறதுக்காக வெளியில வந்தவர் இப்படி ஜெனியும் ஜெனியோட அம்மாவும் உங்க வரதை பார்த்துட்டு அப்படியே பின்கேட் வழியா எஸ்கேப் ஆகி லீயோட வீட்டுக்கு வந்துடுறாரு. லீ பிடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். சார், நான் உங்களை சேகங்க மட்டும் தான் மீட் பண்ணணும், வேற யாரையும் மீட் பண்ணாதீங்கன்னு சொன்னல, எதுக்காக மத்தவங்க எல்லாம் மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்துறானா. நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, உன்னோட மேனேஜர் அந்த சீஃப் யாங் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப அவங்க எல்லாம் ஒட்டு கேட்டுட்டாங்க, அவங்களாவே பேசினாங்க, என்னால அவாய்ட் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜெனியும் ஜெனியோட அம்மாவும் நேரா கிளம்பி லீயோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இவர் கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல ஒளிய வச்சுட்டு அவங்கள எப்படியா சமாளிச்சு அனுப்பிடலான்னு பார்த்தா அவரோட ஷூ வெளியில இருக்கிறத பார்த்துட்டு அவர் பாத்ரூம்ல தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஜெனி கண்டுபிடிச்சிடுறா. அவரை மீட் பண்ணிட்டு தான் போவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் அடம் முடிச்சுட்டு எங்கேயும் உட்கார்ந்து இருக்காங்களா. வேற வழி இல்லாம லீயே போய் அவர் கூப்பிடுறான். சரி, பேசாம அவங்க காலில் விழுந்து சரண்டர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில வராரு. இல்லம்மா, அது சாரிமா அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிற மாதிரி பேசுறாரா. ஜெனியோட அம்மா பார்த்துட்டு கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியுமா, தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இதுலயே அவர் ஷாக் ஆடுறாரு, ஏன் இப்படி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீ பர்ஃபெக்டான ஆளை தான் செலக்ட் பண்ணிருக்க, ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஜெனியோட அப்பாவுக்கு ஒன்னும் புரியல. ஏன்பா, என் பொண்டாட்டி என்ன தெரியாத மாதிரி காமிச்சிக்கிட்டா வேணும்னு நடிக்கிறாளா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், அவங்களுக்கு நிஜமாவே உங்களை அடையாளம் தெரியல, ஏன்னா அவங்களுக்கு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றான். இதை கேட்டதும் அவர் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாரு. நான் செஞ்ச பாவத்துக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல ஜெனரலும் சேகங்கும் ஒரே லிப்ட்ல போக வேண்டியதா இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்னா பக்கத்து பக்கத்துல தான் நின்னுட்டு போறாங்க. ஆனா பழையபடி பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி அமைதியாவே தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜெனரலுக்கு லீ கிட்ட இருந்து கால் வருது. அதை சேகங்குமே நோட் பண்றான். லீ போன் பண்ணி நான் உங்களை இன்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜெனரலும் சரின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி போயிடுறாரு. அப்ப சேகங் யோசிக்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த லீ சேகங் கிட்ட சொல்லியிருப்பான், ஜெனரலோட சீக்ரெட் லெட்ஜர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நான் கண்டுபிடிக்க போறேன், அதை கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், உடனே நீங்க போய் எடுத்துடணும், டைம் ரொம்ப முக்கியம் சார், கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கனாலும் அந்த லெட்ஜர் நம்ம கையை விட்டு போயிடும், அப்புறம் நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு இவன் என்ன கேம் விளையாடுறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்க சேகங் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவன் இன்னமும் லீயை நம்பல, அவன் இப்பவுமே லீ தான் உண்மையிலேயே அந்த கங்சுக் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கான். ஒரு ஆத்தங்கரையில இந்த ஜெனரலும் லீயும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவன் அந்த பென்ட்ரைவ் எடுத்து கொடுத்துடுறான். அதாவது என்பியோட கன்ஃபெஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த பென்ட்ரைவ் எடுத்து கொடுத்துடுறான். சரி, இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும், எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஜெனரல் கேக்குறானா. எனக்கு பணம்லாம் வேணாம் சார், இப்போ நீங்க இந்த 4 மெம்பர் கமிட்டில செலக்ட் ஆனீங்கன்னா அரசியல்ல எவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அதுக்கு இந்த ஜெனரல் இருந்துட்டு, நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்றான். ரொம்ப நல்லது சார், நீங்க இந்த அரசியல்ல உயரத்துக்கு போவீங்க இல்லையா, அப்போ உங்களோட ரைட் ஹேண்டா நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவ்வளவுதானா, வேற எதுவும் வேணாமா அப்படின்ற மாதிரி இவன் ஷாக் ஆகி போய் கேக்குறான். அவ்வளவுதான் சார், எனக்கு நாட்டுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுக்கு ரைட் ஹேண்டா இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி லீ சொல்றானா. ரொம்ப சந்தோஷம், உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் என் பக்கத்துல வச்சுக்கிறது எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும், கண்டிப்பா நீ சொல்றதை செய்யற அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரலும் ஒத்துக்கிறான். கரெக்டா அந்த சமயத்துல இந்த சீஃப் யாங் கிட்ட இருந்து லீக்கு கால் வருது. இவன் தான் வேணும்னே பண்ண சொல்லியிருப்பான் போல இருக்கு, இந்த ஜெனரல் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே. என்னது, ஜெனரலோட சீக்ரெட் லெட்ஜர் இருக்கிற இடத்தை இந்த சேகங்
சேகன் கண்டுபிடிச்சிட்டாரா, சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அதை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி பேசுறான். இதை கேட்டதான் இந்த ஜெனரல் பயந்துட்டு உடனே அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அந்த சீக்ரெட் லெட்ஜர் இருக்கிற இடத்தையும் சொல்லி அதை உடனே போய் எடுத்துரு, சேகன் வர்றதுக்குள்ள எடுத்துரு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றான். இவங்களுக்கு அந்த லெட்ஜர் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது. இப்ப இந்த ஜெனரல் வாயாலியா அந்த விஷயம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டாங்க இல்லையா, உடனே இவன் சேகனுக்கு கால் பண்ணி சொல்றான், ஏதோ ஒரு பேங்கோட பேர் சொல்லி அந்த பேங்கோட லாக்கர்ல தான் அந்த சீக்ரெட் லெட்ஜர் இருக்கு, ஜெனரலோட அசிஸ்டன்ட் அதை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான், சீக்கிரமா போங்க அப்படின்ற மாதிரி இவன் சேகன் கிட்ட சொல்லிடுறான். சேகனும் கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஆனா இந்த அசிஸ்டன்ட் சேகன் 2 பேரும் அந்த பேங்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடியே சீஃப் யாங்கும் அவனோட அசிஸ்டன்ட் ஹாங்கும் ஆல்ரெடி அந்த பேங்க்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீஃப் யாங் பார்க்கிங்ல இருக்காரு, ஹாங் வந்து பேங்க்குள்ள இருக்கா. அப்ப ஜெனரலோட அசிஸ்டன்டும் வரான். வந்து காரை நிறுத்திட்டு அவன் பாட்டுக்கு பேங்க்குள்ள போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடியே சேகங்கும் வரான். அப்ப சீஃப் யாங் வேகமா ஓடி போய் அந்த அசிஸ்டன்ட் இப்பதான் சார் பேங்க்குள்ள போயிருக்கான், இதுதான் அவனோட காரு அப்படின்னு சொல்லிட்டு காரை காமிக்கிறானா. அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு இந்த கேமராவை மட்டும் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் அவனோட கார்ல உட்காந்துக்கிறான். இந்த சீஃப் யாங்கும் ஒரு பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்துட்டு போய் அந்த கேமராவில் அடிச்சு விட்டுட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. அந்த அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் புக்கை எடுத்துக்கிட்டு இங்க வருவான். அவங்க கிட்ட இருந்து அதை அடிச்சு புடிங்கிடணும் அப்படின்னு சொல்லி கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு சேகன் ரெடியா இருந்துட்டு இருக்கான். அங்க பேங்க்குள்ள ஹாங் அந்த அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனும் லாக்கர்ல இருந்து அந்த லெட்ஜரை எடுத்து அவன் பேக்குள்ள வச்சதும் இவ லீக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறான். உடனே லீ என்ன பண்றான், ஜெனரலுக்கு கால் பண்ணி, சார் இந்த பேங்கோட அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங்ல சேகன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உங்க அசிஸ்டன்ட் அங்க போக வேணாம்னு சொல்லுங்க, போனா மாட்டிக்குவான் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறானா. உடனே இந்த ஜெனரல் அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றான். அவன் கரெக்டா அப்பதான் பார்க்கிங் ஏரியாக்குள்ள வருவான். டே அங்க சேகன் இருக்காண்டா, அங்க போனீனா மாட்டிக்குவடா, நீ உடனே பேங்க்குக்கு வெளியில வா, அங்க சீஃப் யாங் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட கார்ல வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் பார்க்கிங் ஏரியாக்கே போகாம அப்படியே பேங்க் வெளியே வரான். அங்க சீஃப் யாங்கும் ஹாங்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட கார்ல ஏறி எஸ்கேப் ஆகி போயிடுறான். அவங்க கார் போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜெனியோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு வேணும்னே வந்து இந்த காருக்கு குறுக்க விழுந்துடுறாரு. இந்த பணம் பறிக்கிறதுக்காக வேணும்னே வந்து காருக்கு முன்னாடி விழுவாங்களா, அந்த மாதிரிதான் இவர் இங்க டிராமா போடுறாரு. சீஃப் யாங்க பிடிச்சிட்டு சண்டை போடுறாரு, எனக்கு பணம் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் இந்த அசிஸ்டன்ட் ஒரு ப்ராசிக்யூட்டர் இல்லையா, சட்டம் எல்லாம் தெரியும்ல, அதனால வேகமா கார் விட்டு இறங்கி வந்து அவங்க கிட்ட எல்லா சட்டமும் பேசுறான், ஏமாத்துற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப்பை பயன்படுத்தி காருக்குள்ள அசிஸ்டன்ட் ஹாங் மட்டும் தனியா உட்கார்ந்துருப்பா. இவன் எடுத்துட்டு வந்த அந்த லெட்ஜர்ல உள்ள இருந்த பேப்பரை மட்டும் எடுத்துட்டு இவ வேற பேப்பரை வச்சு அந்த பேப்பரை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். இது தெரியாம இவனும் மாத்தின அந்த லெட்ஜர் எடுத்துட்டு போய் ஜெனரல் கிட்ட கொடுக்குறான். சேகன் கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டோன்ற சந்தோஷத்துல அந்த ஜெனரல் அதை வாங்கி செக் பண்ணி கூட பார்க்கல, எடுத்து உள்ள வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் நேரா கிளம்பி வந்து சேகன் கிட்ட கத்திட்டு இருக்கான், நான் எவ்வளவு பர்ஃபெக்டான பிளான போட்டு கொடுத்தேன், எல்லாம் இப்படி சொதப்பி வச்சிட்டீங்களே சார், இனிமே அந்த லெட்ஜர் எப்படி நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த சேகன் கேக்குறான், அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஜெனரல் அவ்வளவு ஈஸியா யாரையும் நம்ப மாட்டான், நீ எப்படி அவரை நம்ப வச்ச, நீ என்ன பண்ண அதனால அவர் உன்னை நம்பி இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. என்ன சார் சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிறான். சரி உன்னை நான் நம்புறேன், உன்னால அவரோட சீக்ரெட் லெட்ஜர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னா உன்னால அந்த லெட்ஜரை திருடவும் முடியும், அதை திருடிட்டு வந்து என்கிட்ட கூட நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சேகன் சொல்றான். முடியாது சார், அந்த லெட்ஜரை எடுத்து கூட நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து கொடுத்துருப்பேன், ஆனா நீங்க என் மேல சந்தேகப்பட்டு கேக்குறீங்க, என்னால முடிஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரிடா சாரி, நான் ஹெல்ப்பா கேக்குறேன், தயவு செஞ்சு எனக்கு அந்த லெட்ஜரை எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சேகன் கேக்குறானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். அந்த ஒரிஜினல் லெட்ஜரே இவங்கிட்ட தானே இருக்கு, டூப்ளிகேட் தானே அந்த ஜெனரல் கிட்டே அனுப்பியிருக்கான். அந்த ஜெனரல் அதை மேலோட்டமா பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலை வச்சுதான் அந்த டூப்ளிகேட் லெட்ஜரையே அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. அவன் டீப்பா உட்கார்ந்து செக் பண்ணா மட்டும்தான் அது டூப்ளிகேட்னே கண்டுபிடிக்க முடியுமா. இப்ப ஒரிஜினல் இவங்கிட்ட இருக்கு இல்லையா, இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரிஜினலை வந்து சேகன் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஜெனரல் கிட்ட சேகன் பண்ண தப்ப பத்தின ஆடியோ எவிடன்ஸும் இந்த சேகன் கிட்ட ஜெனரலோட கரப்ஷனை பத்தின லெட்ஜரும் கொண்டு போய் கொடுத்து 2 பேத்தையும் அடிச்சுக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவன் கிளம்பி வேலைக்கு போறான். அப்படி போகும்போது ஒரு டிராபிக் சிக்னல்ல போய் நிக்கிறானா. அங்க பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஜெனி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே ஜெனிக்கு கால் பண்ணி எங்கம்மா இருக்க அப்படின்னு கேக்குறானா. உங்க எல்லாம் சொல்ல முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறா. இவ ஏதோ தனியா தான் உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தா ப்ராசிக்யூட்டர் கான்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு. அவன் அங்க வரவும் இவன் கிளம்பாம அங்கேயே உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான். ஜெனி தான் வர சொல்லிருப்பா போல இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி இவ இழுக்கிறா. தயவு செஞ்சு அதை சொல்லிடாத, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் அந்த லீக்கும் நடுவுல என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குன்றத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கப்புறம் நான் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான பேக் எடுத்து கிஃப்டா கொடுக்குறான். இதை பார்த்துட்டு அங்க லீக்கு வயிறு எரியுது. பின்னாடியில வேற கார்ல நின்றுகிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா, அதனால வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஜெனி அந்த பேக் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா. என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்ப சரி இதை வச்சு நான் என்ன பண்றது, தூக்கி குப்பையில போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இல்ல பரவாயில்ல கூட நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அந்த பேக் வாங்கிட்டு நேரா ஆபீஸ்க்கு கிளம்பி வரா. இங்க வந்தா லீ ஜெனியோட மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் கிடையாது, இப்ப இவ சேர்மன் ஆயிட்டால, அபிஷியலா அவளுக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க, அந்த மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு இவ மேனேஜர் அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறா. அப்ப அவ பேக் அங்கேயே டேபிள் மேல வச்சுட்டு போயிடுறா. இவன் போய் அந்த பேக் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ரூமுக்கு மாப் போடுறதுக்கு ஒரு அம்மா வராங்களா, அவங்க கிட்ட அந்த பேக் தூக்கி கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஜெனி வந்து பாத்துட்டு பேக காணோன்னு லீ மேலதான் சந்தேகப்படுறா. எங்கடா அந்த பேக் அப்படின்னு கேக்குறா. எனக்கு எந்த பேக பத்தியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். வந்தா அதை எடுத்து என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பின்னாடியே விரட்டிட்டு போய் அவங்க கூட லிப்ட்ல ஏறிக்கிறா. நீ
தான் என்னமோ பண்ணிட்ட, ஒழுங்கா என் பேக் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த மாப் போடுற அம்மாவு கிட்ட பேக் கொடுத்தான் இல்லையா, அவங்க அந்த பேக்கோட அந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்து ஏறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் லாயர் தம்பி, இந்த பேக் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அதை பார்த்தது இவளுக்கு கடுப்பாகுது. ஏண்டா என் பேக் தூக்கி அவங்களுக்கடா கொடுத்த, என்ன இதெல்லாம் ஜெலஸ்ல பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஜெலஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உன் மேல இருக்கிற அக்கறையில தான் பண்ணேன். எனக்கு அந்த காண பிடிக்கல, அவன் நல்லவன் கிடையாது, நீ காண தவிர வேற யார வேணாலும் டேட் பண்ண, நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இவளுக்கு இப்ப இங்க வயிறு பத்தி தெரியுது. அதுக்கப்புறம் லீ நேரா கடைக்கு போய் இவன் எந்த பேக் கிஃப்டா கொடுத்தானோ அதை விட காஸ்ட்லியான பேக்கா ஒண்ணு வாங்கி ஜெனிக்கு அனுப்பி வைக்கிறான். எனக்கு உன் மேல அக்கறை இருக்குன்னு ஒரு நோட்டு வேற எழுதி வச்சிருக்கானா. அதை பார்த்து கடுப்பானவ அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அங்கிள் எனக்கு உடனே ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணா சேகங்க தான் காமிக்கிறாங்க. இந்த ஜீவா இவனுக்காக லஞ்ச் சமைச்சு கொண்டு வந்து ஆபீஸ்க்கே கொடுக்குறா. அவனும் ரொம்ப சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நான் உங்க அப்பாவை மீட் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி கேட்கறானா. என்னோட அப்பா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி நியூ இயர்க்கு கிளம்பி போயிட்டாரு, வரதுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுமே அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டதும் இவனுக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்திருக்கிறது இன்னும் 2 வாரம் கேடு தான். அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ பண்ணி 4 மெம்பர் கமிட்டில யாராவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் இல்லையா. இப்படி ஜீவாவோட அப்பா அமெரிக்காக்கு போயிட்டாரு அப்படிங்கவும் இவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. உங்க அப்பா ஹியரிங் பத்தி எதுவும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஹியரிங்னா இந்த செலக்ஷனை தான் சொல்றான். என்ன ஹியரிங் சார், அப்படி எதுவும் எங்க அப்பா என்கிட்ட சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. 4 மெம்பர் கமிட்டில 4 பேர் சேர்ந்து தான் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். ஆனா இதுல 4வது மெம்பருக்கு இத பத்தி தெரியவே இல்லையே, என்னமோ ஒண்ணு சந்தேகமா இருக்கே, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கே, யாரோ ஒருத்தங்க என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, எங்க ஆபத்து இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சீஃப் அப்படின்னு கூப்பிட்டுட்டே லீ அங்க வந்து நிக்கிறான். இவன் தான் அந்த ஜெனரலோட சீக்ரெட் லெஜர் திருடி கொடுக்க சொன்னாலையா, அதை கொண்டு வந்து இவன் கிட்ட கொடுக்குறான். இவன் காப்பி எடுத்து வச்சுட்டு ஒரிஜினலை கொண்டு வந்து சேகன் கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்ததும் சேகனுக்கு பயங்கர சந்தோஷம். இப்பவாது என்ன நம்புவீங்கன்னு நினைக்கிறேன், இதை எடுக்கிறதுக்குள்ள என் உயிர் போய் உயிர் வந்துருச்சு, பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஆனா இப்பதான் இவனுக்கு லீ மேல சந்தேகமே அதிகமா வருது. ஒருவேளை இந்த 4 மெம்பர் கமிட்டியோட செலக்ஷனே ஒருவேளை பொய்யா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டுட்டு யாரோ ஒரு ஆளுக்கு கால் பண்ணி லீயை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் அங்கிருந்து நேரா கிளம்பி சீஃப் ஜோசங்க திருட்டுத்தனமா போய் பாக்குறான். சார் தயவு செஞ்சு இந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. டேய், என்ன நாமினேட் பண்ண அந்த மேயர் மீது தாண்டா சொன்னாரு என்ன வித்ட்ரா பண்ணிக்கோன்னு சொல்றாரு, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு என்ன வித்ட்ரா பண்ண சொல்றீங்க அப்படின்னு அவர் ஷாக் ஆகி போய் கத்திக்கிட்டு இருக்காரா. உங்க நல்லதுக்காக தான் சார் சொல்றேன், இந்த போட்டியில நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 பேரும் உங்களை சும்மா விட மாட்டாங்க, நீங்க செஞ்ச தப்ப எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காமிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அது உங்களுக்கு நல்லது கிடையாது, அதனாலதான் சொல்றேன் இந்த போட்டியில இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இதை விட பெரிய சர்ப்ரைஸா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்லிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே சேகன் ஒருத்தன் லீய ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாலயா, அவன் மறைஞ்சு நின்னு பாத்துடுறான். இவங்க பேசினதை கேட்டானா என்னன்னு தெரியல, ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை பாத்துடுறான். உடனே சேகனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தையும் போட்டு கொடுத்துடுறான். சேகன் உடனே என்ன பண்றான், அவன் டீம்ல இருக்கிற ஒரு டிடெக்டிவ கூப்பிட்டு ஒரு இமெயில் அட்ரஸ் எழுதி கொடுத்து நான் சொல்லும் போது இந்த இமெயிலுக்கு ஸ்பாம் மெசேஜ் அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம லீயோட லா ஃபார்ம் ஆபீஸ் தான் காமிக்கிறாங்க. அவனோட லா ஃபார்ம் வீடு எல்லாமே ஒரே இடத்துல தான். அங்கதான் இவங்க எல்லா பிளானுமே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சீஃப் யாங்கும் லீயும் சேர்ந்து இவங்களோட ரிவெஞ்ச் பிளானை பத்தி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கண்ணாடியில போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹாங் ஏதோ கடைக்கு போயிருப்பா போல இருக்கு பொருள் வாங்குறதுக்காக. பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து டோர்ல பாஸ்வேர்டை போட்டு கரெக்டா ஓபன் பண்ற நேரம் பின்னாடி சேகன் வந்து நிக்கிறான். அவனாவே வந்து காலிங் பெல் அடிச்சிருந்தா கூட என்ட்ரன்ஸ் கேமரா மூலியமா பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பாங்க. ஆனா இவ இப்படி டோர் ஓபன் பண்ற நேரத்துக்கு இவன் வந்துட்டான் இல்லையா, உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, டக்குன்னு சுதாரிச்சுட்டு டோர் லைட்டா ஓபன் பண்ண மாதிரி வச்சுட்டு ஏதோ ஷாக்ல கையில இருக்கிற பொருள் எல்லாம் கீழே போடுற மாதிரி போட்டுட்டு சீஃப் சேகன் வாங்க வாங்க எப்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவ சத்தமா சொல்றாளா. இதை உள்ள இருக்கிறவங்க கேட்டுட்டு கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. சேகன் உள்ள வரதுக்குள்ளே அவங்க மறைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் மறைச்சிடுறாங்க. ஒன்னும் இல்ல, பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், உன்னோட ஆபீஸ் இங்க தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை எல்லாம் மீட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசுற மாதிரியே வந்து பேசிட்டே லீ பக்கத்துல உட்கார்றான். அப்ப அவன் நோட் பண்றான், டேபிள் மேல லேப்டாப் ஓபன்ல இருக்கு, ஷட் டவுன் பண்ணவே இல்ல. இவன் வரும்போதே அந்த டிடெக்டிவ்ட்ட சொல்லிட்டு வந்திருப்பான் போல இருக்கு, நான் உள்ள போன 5வது நிமிஷம் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி. அந்த டிடெக்டிவ்ட்ட இருந்து கால் வருது. ஏதோ கேஸ் விஷயமா பேசுற மாதிரியே கோட் வேர்ட்ல பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொன்ன மெசேஜ் அனுப்பு அப்படின்றதான் அவன் இந்த மாதிரி ரகசியமா சொல்றானா. அவன் சொன்னதும் அந்த டிடெக்டிவ் மெசேஜ் அனுப்புறான். இங்க இந்த லேப்டாப்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வருது. ஆக்சுவலா இவன் கொடுத்துட்டு வந்தது கங்சுக்கு ஒரு இமெயில் ஐடியில இருந்து இவங்க கிட்ட பேசுவான் இல்லையா, அந்த இமெயில் ஐடியோட ஐபி அட்ரஸ் இவங்க செக் பண்ணி பார்த்தப்போ அது ஹாங்காங்னு காமிச்சிருக்கும். இவனுக்கு தான் லீ தான் கங்சுக்கா இருப்பானோன்னு சந்தேகம் இருக்கு இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். இவன் கரெக்டா சொன்னதுமே அங்க மெசேஜ் வருது இல்லையா, மறுபடியும் அனுப்பு அப்படின்னு சொல்றான். அவன் அங்க மெசேஜ் அனுப்புறான், இங்க மெசேஜ் வருது, மறுபடியும் அனுப்பு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 தடவை இவன் சொல்ல அவன் மெசேஜ் அனுப்புறான். அவன் மெசேஜ் அனுப்புன அடுத்த நிமிஷம் இங்க நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கான். அதுலயே அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான் லீ தான் கங்சுக் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன சார் ஏதோ இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சா, அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒன்னும் தெரியாம இந்த லீ கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்பவுமே இந்த சேகங் என்ன பண்ணாலும் அவன் இதான் பண்ணுவான்னு முன்னாடியே கெஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி இந்த லீ பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த தடவை கோட்டை விட்டுட்டான் போல. அப்படியே கட் பண்ணி இந்த 4 மெம்பர் கமிட்டியோட ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகிற நாள் வருது. இவங்களுக்கு ஒரு 2 வாரம் கெடு கொடுத்திருந்தாங்க இல்லையா, உங்களோட வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி 2 வாரம் கழிச்சு சப்மிட் பண்ணணும்னு சொல்லி. அந்த நாள் தான் இன்னைக்கு. சேர்மன் லேடியோட அசிஸ்டன்ட் வந்து ஜெனரல் கிட்ட வந்து சொல்றான், சார் இந்த மாதிரி சீஃப் ஜோசங் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயத்த இவங்க கிட்ட வந்து சொல்றான். அங்க லீ போய் சேகன் கிட்ட சொல்றான், சீஃப் ஜோசங் வித்ட்ரா பண்ணிட்டாரு, இப்ப போட்டியில நீங்க
நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் வழக்கமா இவங்க மீட் பண்ணிக்குவாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ரூம்ல உட்காந்துட்டு டிவி மூலியமா பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்ல இந்த தடவை ஜெனியோட அம்மாவும் இருக்காங்க, இந்த மேயரும் இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து படம் பாக்குற மாதிரி அந்த ரூம்ல என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனி அம்மாவோட அசிஸ்டன்ட் தான் அங்க போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் ஜெனரலுக்கும் சேகங்கும். சார் உங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க பண்ண வெரிஃபிகேஷனோட ரிவ்யூ இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ரிவ்யூவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க 2 பேரும் தனியா உட்கார்ந்து நீங்க விவாதம் பண்ணிக்க போறீங்க. உங்களுடைய கொள்கைகளை பத்தி நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி விவாதம் பண்ணிப்பீங்க. நீங்க பண்ணிக்கிற விவாதம் அங்க கேமரா மூலியமா அந்த பக்கம் கமிட்டி மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. 2 பேரும் எப்படியும் அடிச்சுக்குவாங்க. ஜெனரல் நினைச்சிட்டு இருப்பாரு சேகங்கோட குடுமி நம்ம கையில இருக்குன்னு சொல்லி, சேகங் நினைச்சிட்டு இருப்பான் ஜெனரலோட குடுமி நம்ம கையில இருக்குன்னு சொல்லி 2 பேரும் கான்பிடென்ட்டோட மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க விவாதம் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஆரம்பத்துல மெதுவா ஆரம்பிப்பாங்க, கடைசியில தான் பீக்குக்கு போகும்னு பார்த்தா எடுத்த உடனே அந்த ஜெனரல் ரெக்கார்டர் எடுத்து வச்சிடுறாரு. இதுதான் உனக்கு எதிராக என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து அந்த ரெக்கார்டர் வைக்கிறாரா. சரி என்ன இருக்குன்னு பிளே பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சேகங்கும் ரொம்ப தைரியமா அதை பிளே பண்ண போறானா, யோசிச்சுக்கோ ஏன்னா அதுல இருக்கிறது என்பியோட வாய்ஸ். அவ உன்னை பத்தின சில உண்மைகள் அதுல சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னதும் அங்க சேகங்க்கு தூக்கி வாரி போடுது. இப்ப சொல்லு இதை பிளே பண்ணலாமா இல்ல நீ என்ன பண்ண போறன்றத முடிவு பண்ணிக்கோ. இதை நான் எல்லாரும் முன்னாடியும் பிளே பண்ணட்டுமா இல்ல நீ வேற ஏதாவது பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுடான்ற மாதிரி தான் இருந்தாலும் சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கு. நான் வேணா உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஹெட்போன் எடுத்து வைக்கிறாரு. உடனே சேகங் ஹெட்போன் எடுத்து அந்த ரெக்கார்டர்ல மாட்டி அதுல என்ன இருக்குன்னு கேட்கறான். நமக்கு தான் தெரியுமே என்பி அதுல என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லி அதையெல்லாம் கேட்டுட்டு ஏன் சார் இவ்வளவு கான்பிடென்ட்டோட உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு எதிராக நான் எந்த எவிடன்ஸும் வச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறானா. கண்டிப்பா உங்ககிட்ட இருக்காது, ஏன்னா நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, அதனால எனக்கு எதிராக உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்ல. சரி ஒருவேளை நீ எனக்கு எதிராக எந்த ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருந்தா கூட ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீ உங்ககிட்ட இருக்கிறத ரிவீல் பண்ணு, நான் என்கிட்ட இருக்கிறத ரிவீல் பண்றேன், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரிவீல் பண்ணுவோமா, உனக்கு தயக்கமா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே முதல்ல ரிவீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ரெக்கார்டர் எடுத்து பிளே பண்றதுக்காக போறாரா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ஜெனரலை தடுத்துட்டு சேகங் நேரா எந்திரிச்சு வந்து கேமரா முன்னாடி நின்னுக்கிறான். நான் இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன், நான் இந்த போட்டிக்கு தகுதியானவன் இல்ல, அதனால நான் இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. 2 பேரும் அடிச்சுக்குவானுங்கன்னு பார்த்தா இவன் என்னடா போட்டியில இருந்து விலகிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. அங்க ஜெனரலுமே அதே ஷாக்ல தான் உட்காந்துருக்கான். நான் தான் போட்டியிலேயே இல்லையே, அதுக்கப்புறம் இந்த விவாதமும் தேவையில்ல, இந்த கேமராவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறானா. இவங்க உஷாரா ஏற்கனவே வேற ஒரு கேமராவை மறைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த கேமரா ஆன் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. இப்ப கண்டிப்பா 2 பேரும் ஓப்பனா ஆர்கியூ பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷாரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி டக்குன்னு வித்ட்ரா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஜெனரல் கேக்குறாரா. ஏன்னா நீங்க வச்சிருக்கிற எவிடன்ஸ்க்கு முன்னாடி நான் வச்சிருக்கிற எவிடன்ஸ் ஒண்ணுமே இல்ல, நான் வேணா சொல்றேனே என்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு அட்டை மாதிரி எடுத்து வச்சுட்டு வாசிக்கிறான். இந்த ஜெனரல் எங்கெங்க யார் யார்கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாசிச்சு காமிக்கிறான். தப்பு, நீ எல்லாத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி எழுதி வச்சிருக்க, நீ 5 லட்சம் எழுதி இருக்கிற இடத்துல நான் 3 லட்சம் தான் வாங்கினேன், நீ 7 லட்சம் எழுதி இருக்கிற இடத்துல நான் 4 லட்சம் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இவரும் ஓப்பனாவே ஒத்துக்கிறாரு. சரி அது என்னவா வேணா இருந்துட்டு போகுது, நான் தான் போட்டி விட்டு விலகிட்டேன்ல, இது இனிமே எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கார்டு எடுத்து கிழிச்சு போட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். இங்க ஜெனரலுக்குமே ஒண்ணும் புரியல, ஆனாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்குது. அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருந்து சேகங் வெளியில வந்தது லீ போய் கேட்கறான், எதுக்காக சார் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஜெனரல் கிட்ட எனக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கு, அது வெளியில வந்தா என்னோட ரெப்புடேஷன் காலி ஆயிடும், அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். அப்போ சீஃப் யாங்கும் அசிஸ்டன்ட் ஹாங்கும் பதறி போய் ஓடி வராங்க. நம்ம வச்ச கேமராவில மெமரி கார்டையே காணோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் மெமரி கார்டு போட்டு தான் வச்சிருந்தேன், ஆனா இப்போ மெமரி கார்டு காணோம் அப்படின்ற மாதிரி பதறி போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த மெமரி கார்டை இந்த சேகங் தான் ஆளை வச்சு எடுத்துட்டான். இவனுக்கு எதிரான எவிடன்ஸ்னா ரெக்கார்டிங் தானே, அதை இந்த என்பி தானே கொடுத்திருக்கா, அதனால இந்த ரிப்போர்ட்டர் வச்சு என்பியுமே ஜெயில இருந்து பார்க்க எப்படி கண்ணை கட்டி மென்டல் அசைலம்ல தூக்கிட்டு போய் வச்சு டார்ச்சர் பண்ணானோ அதே மாதிரி இவளையுமே கண்ணை கட்டி மென்டல் அசைலம்க்கு அனுப்பி வச்சிடுறான். லியால அவனோட தோல்வியை ஒத்துக்கவே முடியல. அடுத்த நாள் ஆபீஸ்க்குமே வந்து சேகங்க பார்த்து கேட்கறான், ஜென்டில்மேன் ஜிங்கோஜி உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு, எதுக்கு தான் சார் நீங்க ரிசைன் பண்ணீங்க, உங்ககிட்ட தான் அந்த ஜெனரலுக்கு எதிராக எவிடன்ஸ் இருந்துச்சுல, அதை நீங்க ரிவீல் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறானா. நான் கண்டிப்பா அதை ரிவீல் பண்ணுவேன், நான் என்னோட ரெப்புடேஷனை காலி பண்ணிக்க வேண்டாமேன்னு சொல்லி தான் நான் ரிசைன் பண்ணேன், ஆனா ஜெனரலை கண்டிப்பா நான் விட்டு வைக்க மாட்டேன், பப்ளிக் கிட்ட நான் அந்த கரப்ஷனை பத்தின விஷயத்தெல்லாம் கண்டிப்பா நான் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த சேகங் சொல்லிடுறான். இவனுக்கு என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, எப்படி நம்ம போட்ட பிளான் எல்லாமே தப்பாவே போகுது, எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் நேரா அந்த ஜெனரலையே பார்க்க போறான். அவங்க 2 பேரும் தான் ஆல்ரெடி பழைய டீலிங் எல்லாம் போட்டுட்டாங்க இல்லையா, அந்த வகையில போய் மீட் பண்ணி அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த ஜெனரலுக்கு ஒரு பொக்கே ஒண்ணு வருது. அந்த பொக்கேல ஒரு நோட்டும் இருக்கு, கங்சுக் பேர்ல லீதா அனுப்பி வச்சிருக்கான். நீங்க ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள், ஆனா உங்க கரப்ஷனை பத்தின லெட்ஜர் நீங்க வச்சிருக்கீங்கல்ல அது ஒரிஜினல் கிடையாது, ஃபேக் ஆனது, ஒரிஜினல் லெட்ஜர் சேகங் கிட்ட இருக்கு, இந்த தடவை ஜெயிச்சது நீங்க இல்ல சேகங் தான், நீங்க தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். இத பார்த்துதான் அவன் டென்ஷன் ஆயிடுறான். லீ அங்க இருந்து வெளியில அனுப்பிட்டு அந்த லெட்ஜர் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். அது மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கா போல இருக்கு இந்த அசிஸ்டன்ட் ஹாங். ஆனா நல்லா டீப்பா செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஃபேக்னு அவனுக்கு நல்லா தெரியுது. அதை பார்த்தோன்னே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு சேகங்க்கு போன் பண்றான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்கிட்ட சேகங்க்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சு இல்லையா, என்பியோட
ரெக்கார்டிங் அதை எடுத்து வைக்கிறான். இதை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், அதுக்கு பதிலா எனக்கு உங்ககிட்ட இருக்கிற என்னோட கரப்ஷன் பத்தின லெஜரை திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்கறான். இந்த மாதிரி டீலிங் போட்டுக்கிறதா இருந்தா நான் எதுக்காக கேண்டிடேட் லிஸ்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ண போறேன்? அதுக்கு முன்னாடி இந்த டீலிங் போட்டிருப்பேனே, எனக்கு இப்ப இது அவசியம் இல்ல. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் இல்லாது. இதுல பேசி இருக்கிற பொம்பளை இப்ப மென்டல் அசைலம்ல சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க பேசின விஷயத்த லீகலான எவிடன்ஸை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா சேகன் சொல்றான். இதை கேட்டு ஜெனரல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸையும் நான் பொய்னு சொல்லுவேன், அது நீயாவே ஃபேப்ரிகேட் பண்ணதுன்னு சொல்லுவேன், அப்ப என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. எங்க இருந்து சொல்றது, அதெல்லாம் உண்மைன்னு நீங்களே உங்க வாயால கன்ஃபஸ் பண்ணிட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ரெக்கார்டிங் எடுத்து வைக்கிறான். அவனுங்க அந்த வெரிஃபிகேஷன் ரிவ்யூ மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப இவன் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான் போல இருக்கு. அந்த ஜெனரல் அவன் வாயாலே சொல்லியிருப்பான் இல்லையா, நான் அவ்வளவு வாங்கினேன் இவ்வளவு வாங்கணும்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டான். சரி இப்ப இது நீ என்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு நீ என்கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஜெனரல் கேட்கறான். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த என்பியோட ரெக்கார்டிங் உங்களுக்கு லீ தானே கொடுத்தான் அப்படின்னு கேட்கறான். அந்த ஜெனரலும் ஆமா அப்படின்னு சொல்றானா. உங்களை பத்தின கரப்ஷன் லெஜரையும் எனக்கு லீ தான் கொடுத்தான், அவன் தான் திருடிட்டு வந்து கொடுத்தான். ஏன்னா அந்த லீ தான் உண்மையான கங்சு. இவ்வளவு நாளா நமக்குள்ள நடந்துட்டு இருந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த லீ தான். அவன் தான் நம்மள பப்பட் மாதிரி இவ்வளவு நாளா ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்ல, அந்த ரூம்ல நடந்த நம்மளோட ஆர்குமெண்ட் எல்லாத்தையுமே அவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கான். உங்களுடைய கரப்ஷன் ரெக்கார்டோட காப்பியுமே அவன்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையுமே அவன் மீடியாவில் ரிலீஸ் பண்ண போறதா சொன்னான் அப்படின்னு சொல்லி ஜெனரல்ல லீக்கு எதிராக அவன் ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா லீ கிட்ட அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங்கே இல்ல. இவன் தான் மெமரி கார்டையே தூக்கிட்டு வந்துட்டானே. இவன் வேணும்னே ஏத்தி விடுறான் ஜெனரல்ல லீக் எதிரா. கண்டிப்பா அவனால வெளியே விட முடியாது, ஏன்னா செத்து போனவன் பேச மாட்டான்ல அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரலும் கோவமா சொல்லிட்டு இருக்கான். சேகங் இதை நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி லீயை தான் காமிக்கிறாங்க. அவன் எங்கேயோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து நம்ம பிளான் எல்லாம் இப்படி சொதப்புதே அப்படின்ற மாதிரி வருத்தத்துல குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதே இடத்துக்கு ஜெனி ஒரு பிளைண்ட் டேட் ஒன்னு ஏற்பாடு பண்ண சொல்லி அவளோட அங்கிள் கிட்ட சொன்னா இல்லையா, அந்த பிளைண்ட் டேட்காக அதே இடத்துக்கு தான் வரா. வேணும்னே லீக்கு பக்கத்து டேபிள்லயே வந்து உட்கார்றா. அதை பார்க்க அவனுக்கு இன்னும் வயிற்றுச்சலா இருக்குது. அந்த பக்கமா பாத்ரூமுக்கு போறதுக்காக அவன் எந்திரிச்சு போனவகிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறானா. நீ தானே சொன்ன காண தவிர நீ வேற யார வேணாலும் டேட் பண்ண, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் வேற ஒருத்தனை டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு வெளியில வந்துடுறா. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவங்க வெளியில வரும்போது இந்த ஜெனரல் அவன் அசிஸ்டன்ட் கூட கார்ல வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜெனி லீய கண்டுக்கவே இல்ல. அவ பாட்டுக்கு அவளோட கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாளா. லீ ஃபுல்லா குடிச்சிருக்கிறதுனால அவனை ஒரு டாக்ஸி பிடிச்சு ஸ்டீவ் யாங் தான் அவனை ஏத்தி வீட்டுக்கு பத்திரமா போப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவர் வேற பக்கமா அவரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஆனா இந்த ஜெனரல் லீயோட காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போய்கிட்டே இருக்கான். அங்க ஜெனி போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா, லீ போன் பண்ண மாட்டானான்னு சொல்லி. இவனுமே போன் எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கான், ஜெனிக்கு போன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிக்னல்ல போய் கார் நிக்கும் போது இவன் ஜெனிக்கு கால் பண்றான். ஜெனி நான் உடனே உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. கரெக்டா அந்த சமயத்துல ஒரு பெரிய ட்ரக் ஒன்னு சைட்ல இருந்து வந்து அப்படியே லீயோட டாக்ஸியை அடிச்சு தூக்குது. இடிச்சு நகர்த்திக்கிட்டே போய் ஒரு ஓரமா இடிச்சு தள்ளிடுது. அந்த பக்கம் சத்தம் கேட்டு ஜெனி பதறி போயிடுறா. லீ என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கத்திக்கிட்டு இருக்கா. இங்க லீ பயங்கரமா அடிபட்டு தட்டு மாதிரி எந்திரிக்கிறான். அவனோட போன் கீழே விழுந்து கிடக்குது. இன்னமும் ஜெனி கால்லயே தான் இருக்கா. மெதுவா போன் எடுத்து ஜெனி கிட்ட பேசலான்னு பாக்குறான். இவனால பேசவும் முடியல. என்னாச்சு என்ன சத்தம், அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு நான் வரேன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஜெனி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த ட்ரக் ரிவர்ஸ்ல போயிட்டு திரும்பவும் இந்த டாக்ஸி இடிக்கிற மாதிரி வருது. இங்க இவன் எப்படியாவது தப்பிக்கணும்னு பாக்குறான். இவனால அசைய கூட முடியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.